எல்லாமே எங்க அக்கா விஜயலட்சுமி, பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி வீடியோ போட்டுருக்காங்க. சீமான் செருப்பு பிஞ்சிரு சீமான் அப்படின்னு யூடியூப் ஒருபோதும் வன்முறையை நாம் ஆதரிப்பது இல்லை. வன்முறை பாடு நமக்கு வேண்டாம். நமக்கு எதுக்கு இது? நம்ம வன்முறை இல்லாத ஜனநாயகம். இதே அக்கா விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ அரிசி சொல்றாங்க, ஜவ்வரிசியா, ஏதோ ஒன்று சீமான ஜவ்வரிசியா, ஏதோ பேவரிசியா, அது என்ன அரிசி? நமக்கு ஜவ்வரிசினா தெரியும், ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்டுருப்போம். இதோ பேவரிசி சொல்றாங்க, என்ன நமக்கு தெரியல. நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அவ்வளவுதான். அதை தாண்டி நமக்கு தெரியாது. அது என்ன கேளுங்க. என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்க ஆஃபீஸ்ல ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. இவரு அந்த கட்சியில இருக்காரா? அவங்க இருக்காங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் நான் அனுப்புறேன். மாணிக்கம்னு நான் சுருக்கம் கூப்பிட்டுக்கிறேன். இந்த மாணிக்கம் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, எங்க அண்ணன் இசுசுக்கார இடத்துல விரைந்து வந்து கொண்டு இருக்கிறார் அந்த கூட்டத்தை நோக்கி. ஏன்னா அவரை திட்டுறதா அவர் பார்க்கறது ரொம்ப ஷாலியா இருக்கும், அதனால அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. வரவேற்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். பில் இருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் 13வது ரவுண்டை முடித்து விட்டு தூங்கவும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ சீமானு என்ன வேணாலும் பேசலாம். நாம அப்படி இல்லை. ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் ஒரு 13 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரியா தவறானு சொல்லிட்டு தோழர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, அப்புறம் நம்மளுடைய வெப்பன் சப்ளையர் ஐயா சுபவி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, ஐயா அது சரிங்களா, அது பேசலாமான்னு கேட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பேசியாகணும். ஒரு வாரத்தை போனாலும் திரும்ப மறுநாள் அதற்கான மன்னிப்பை நம்ம கேட்கணும் மக்கள்கிட்ட. ஏன்னா நமக்கு இந்த கடமை இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஐயா சுபவி அவர்களுக்கும், இந்த மேடையில் வீட்டிருக்கிற மூத்த தோழர்களுக்கும், பெரியார் விருதை வாங்க இருக்கிற ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், தோழர் அருள்மொழி தோழர் அவர்களுக்கும், ஐயா பெல்ராஜன் அவர்களுக்கும், தோழர் மதிவதன் அவர்களுக்கும், இன்னும் நிறைய தோழர்கள் வந்திருக்கிறீங்க. இப்படி உச்சரிச்சுட்டே இருந்தனாக்கா 5 நிமிடத்தில் முடிக்கணும்னு சீட்டு கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு வழக்கமா பேசுற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதோட சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை நான் ஆதாரங்களோட இங்க எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும், எந்த சோசியல் மீடியாவிலையும், எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வராத முக்கியமான 2 வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோட நாளைக்கு வந்திருக்கேன். இந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு டெய்லி ஒருத்தவன் சவுக்கால் அடிச்சுக்கிறது, அப்புறம் அந்த மரண கலர்ல பைக் ஓட்டுறது, இன்னும் கொஞ்ச நாள்ல விடிய நான் ஒத்த காலில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பழைய படத்துல பாண்டியன் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் பண்ணுவார். அவர் இப்ப இல்லையா, அதனால அந்த குறையை தீர்த்து வைப்பதற்காக இங்க உள்ளூர் பாண்டியன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல்ல. இது போன்று நிறைய கேட்டு இருக்காங்கல்ல, யார் அந்த சார், எதுக்கு அவங்கள கத்த விட்டுக்கிட்டு, அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆதாரத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். யார் அந்த சார் அப்படிங்கிறது நான் ஓப்பன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சில பதில்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஜெர்க்காகுது. அவ்வளவு கூட்டம் வரும்னு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு தோழர்கள் வந்து அமர்ந்திருக்கீங்க, எல்லா கருஞ்சட்டை வீரர்களாக. இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நின்று நிமிர்த்தி, ஆமாண்டா கருப்பு சட்டை என்னடா இப்ப அப்படின்னு தைரியமா நம்ம ஒரு தடவை சொல்லிக்கலாம். அப்புறம் வரும்போது போலீஸ்காரவங்க அங்க முனையில பேரிகேட் போட்டு, சின்ன பசங்களா, ஸ்கூல் பசங்க 2 இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு பையன் எடுத்துட்டு போறாங்க. போலீஸ்காரங்க கூப்பிட்டு, என்ன பைய காணுங்க, என்ன பையன் உள்ள உதறிட்டு, அவங்க ஏதோ சக்கரை, நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அது என்னன்னு காமி, ரேஷன் கடை காமி, எங்க இருக்கு வீடு, ஆதார் கார்டை காமி அப்படின்னு காவல்துறை தன்னுடைய சட்டத்தை, அவங்க சட்டம் தன் கடமையை செஞ்சு. எனக்கு என்ன, ஏன் இந்த குழந்தை பிள்ளை எல்லாம் என்ன ஒரு லாலிபப் வாங்கி சாப்பிடும், அல்லது குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட போகுது, எதுக்கு இது ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி இவங்க ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சோன்னா தெரியுது, இல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்கள்ல இங்க அவங்க தங்களுடைய தொண்டர்களை அனுப்பி கல்லறிவதற்கு ஆயத்தமாக இருப்பதாக ஐஎஸ் இருந்து தகவல் வந்திருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஆமாமா, நீங்க கரெக்டா இருக்கீங்க போலீஸ்காரையா, நீங்க சரியான போலீஸா இருக்கீங்க, விசாரிங்க, கண்டிப்பா விசாரிங்க. எனக்கு அந்த பையனை விட்டோம்னாக்கா டவுசர் நினையாம அவனால ஒண்ணு கடிச்சு வர முடியாது யூரின் பில்லுக்கு. அப்படியாப்பட்ட அவங்க தானே நாம் தமிழர் கட்சியில பூராவும் தொண்டர்களா இருக்காங்க. இந்திரகுமார் பேரடி பேசும்பொழுது ஐயா பாரதிதாசன் அவர்களுடைய அவர் எப்படி ஒரு திராவிட கவிஞனாக தன்னை இறுதி மூச்சு வரை சொல்லிக் கொண்டார் அப்படிங்கிறதுக்கான பல கவிதைகளை, அவருடைய பேச்சுக்களை, ஆதாரங்களை, எழுத்துக்களை நிறைய வாசித்தார். உண்மையிலேயே பாரதிதாசன் அவர்கள் இப்ப உயிரோடு இருந்திருந்தால் இதே இடத்துல ஐயா பாரதிதாசன் அவர்களை கண்டித்து யூடியூப் சார்பாக நான் இங்க ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பேன். யூடியூப் சார்பாக எல்லா தொடர்கள் அழைத்து ஐயா பாரதிதாசன் அவர்கள் எதிராக இதே இடத்துல கண்டன
உரை அப்படின்னு போட்டு ஐயா சுபவியர்களையும் நான் சிறப்புரையாற்றுறதுக்காக வாருன்னு நான் சொல்லி வச்சிருப்பேன். ஏன்னா அதில் பெரிய கோவம் என்னன்னாக்கா ஐயா பாரதிதாசன் அவர்கள் மேலே கடைசியில் இந்த மாதிரி திராவிடம்னு சொல்லி யாரெல்லாம் வயிறு விளக்குறாங்க, அவங்க தமிழ் தாய்க்கு பிறந்திருக்கலாம், தமிழ் அப்பனுக்கு பிறந்திருக்கலாம், அல்லது திராவிட அப்பனுக்கு திராவிட தாய்க்கு இங்கே பிறந்திருக்கலாம். இப்படியாக இருந்து தன்னுடைய வயிறை மட்டும் வளர்ப்பதற்காக ஒருவன் அதை பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனை நாயுடன் ஒப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்தினார்ல ஐயா பாரதிதாசன் அவர்கள். உண்மையிலேயே அதற்கு வன்மையான கண்டனங்கள். ஆனா ஐயா பாரதிதாசன் அவர்கள் இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த நாய்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சீமான்னு வச்சிருப்பாரு. அவனுக்கு பேரு சீமான் இனிமே அப்படின்னு மாற்றிருப்பார். ஐயா அயோத்தாச பண்டிதர் அவர் வந்து நாம நாங்களாம் திராவிடம் அப்படின்னு ஐயா அயோத்தாச பண்டிதர் பேசியிருக்காரு. அதன் பேர்ல ஒரு பேப்பரும் கூட நடத்திருக்காரு. அதனால திராவிடம்னு பேசுற எல்லாரையும் நீ மானாவரிக்கு வாயில வந்தது மாதிரி போதையை போட்டு திட்டுவேன் அப்படின்னாக்க ஐயா அயோத்தாச பண்டிதன் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே இந்திரகுமார் தேரடி ரொம்ப விவரமா பேசிட்டார். அவரோட சேர்த்து நான் இன்னொரு தலைவரையும் நான் இங்க பேச விரும்புகிறேன். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஒருபோதும் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக எனக்கு பேசியதாக நினைவில்லை. எங்கேயாவது வேணா விமர்சனமா வேணா இருந்திருக்கலாமே தவிர பெரியாரை எதிர்க்கிறேன், பெரியார் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லியதாக எனக்கு நான் படிச்சு எனக்கு நினைவில்லை. ஒருவேளை இருந்தா தோழர்கள் சொல்லுங்க, அது விமர்சனமா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1932-33 நீடாமங்கலத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சாணிப்பால் சவுக்கடி சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை ஐயா பெரியார் தான் கையில் எடுக்கிறாரு. அங்க உள்ள ஆறுமுகம்னு ஒரு கருச்சட்ட தோழர் ஒருத்தர், அவர் தான் அதை எழுதுறாரு. அதை எழுதி வெளியில கொண்டு அங்க உள்ள அனுமந்தபுரம் கிராமத்தில் நடக்குது. அதை வெளியில கொண்டு வர்றாரு. ஐயா பெரியார் அவர்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரையும் தமிழ்நாடு முழுக்க அவர் மேடைகள் போட்டு வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்ல. அவங்க பாதிக்கப்பட்டவருடைய வாயாலேயே வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்ல. ஆனா அப்புறம் கேஸ் எடுத்து நடத்துறாரு ஐயா பெரியாரு. அப்புறம் அந்த கேஸ் தோற்று போகுதுன்னு வைங்களேன். ஆனா அந்த கேஸ் போயிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்ல ஐயா பெரியார் சில வருடங்களாக அதை சுமந்துகிட்டே இருக்காரு தூக்கிட்டு. அப்ப அவருக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்படுது, அயற்சி ஏற்படுது. அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இவ்வளவு தூரம் இந்த அமைப்பு போயிட்டு இருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஐயா MC ராஜா அவர்கள் மீதும் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மீது கடும் கோபத்துல ஒரு மீட்டிங்லையும் பேசிடுறாப்ல. அதுக்கப்புறம் தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசனுடைய பார்வைக்கு போய் பெரியார்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் பெரியார் என்னதுன்னு விளக்கி 3 பேர் சம்மந்தப்பட்டவங்களை அவர்கிட்டையும் பேச வச்சு அதுக்கப்புறமா ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இன்னும் பல தலித் தலைவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி அப்ப முதலமைச்சராக இருந்தது நம்ம ராஜகோபாலாச்சாரி தான் முதலமைச்சராக இருந்தது. ஸோ அப்ப ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பெரியாருடன் எவ்வளவு இணக்கமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் அதை சொல்ல விரும்புறேன். அப்ப நீ பெரியாரை ஆதரிக்கிற எல்லோரையும் நான் மானாவாரியா போதை போட்டு திட்டுவேனாக்கா ஐயா ரெட்டமலை சீனிவாசன் நீ போதை போட்டு திட்டு பார்ப்போம். வா இங்கதான் இருப்பேன், ஏதோ கார்ல வர்றேன் பிளேன்ல வர்றேன் வர பேசிட்டு இருக்கேன், உனக்காக நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம், நீ எப்போது வேணாலும் வரலாம். ஒரு ரஜினியை போய் பார்த்ததையும் சொன்னாங்க. இப்படிலாம் பேசிட்டு ரஜினி அரசியலுக்கு வந்தாக்க நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். இவனை அடிக்கிற அடியில இந்த விஜயனா கமலஹாசன் அடிக்கிற அடியில இனிமே எவனுக்குமே கட்சி ஆரம்பிக்கிற ஆசை வரக்கூடாது. நீங்களோட எழுத்தாப்புல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாப்புல, ஐயா விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கபால்னு விஜய் காலில் போய் விழுந்தவர் தான் நம்மாரு. அப்ப ரஜினியை போய் பார்த்து சக தோழன் சங்கினாக்க சக நண்பன் அப்படின்னு பேசும்பொழுது தட்டி கொடுத்தாரு அப்படின்னா சொன்னாலுங்களா, அது ரஜினி தட்டி கொடுக்கல இந்திரகுமார், தடவி பார்த்திருக்காப்புல சீமான. என்னடா இவன் நம்மளை விட நம்ம உருவாக்கின கேட்டு நம்மளே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு, குருமூர்த்தியை விட ஆவேசமா பார்ப்பனர் அடிமையாக ஒருத்தன் பேசிட்டு இருக்கான இங்க. இவன் RSSலயும் இவன் நேரடி உறுப்பினரா இல்ல, ஒருவேளை எதுவும் கருப்பு பாப்பானா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஊர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, கருப்பையர்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கருப்பையர்னு சொல்லுவாங்க, ஊர்ல கருப்பாத்தான் இருப்பாங்க ஐயர். இந்த கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தியா, கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கருப்பையரா இருப்பாங்க லைட்டா தடவி போட்டிருக்காரு. அவர் நூலு வெளியில போடல, உள்ள போட்டிருக்காருங்கிறது பாவம் அவருக்கு தெரியாது. யார் அந்த சார்? சரி, அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம். ஞானசேகரன் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியாச்சு. பாவம் அவரும் அந்த பாசி படர்ந்த பாத்ரூம்ல போய் அவர் வலிக்கு விழுந்து பாதுகாப்பு அதிகாரிகள் அதுக்கப்புறம் காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அங்கே உள்ள மருத்துவர்களும் கண்ணாடி கழட்டிட்டு நல்ல வேலை 2 நிமிஷத்துக்கு லேட்டா கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், காப்பாத்திருக்கீங்க, இதற்காக அரசாங்கம் இவர்களுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. சட்டமன்ற இதுல நீதிமன்றத்தையும் கொண்டு நிப்பாட்டாச்சு, SIT போட்டாச்சு, குண்டாஸ் போட்டாச்சு, அப்புறம் கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இதற்கு அப்புறமும் யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படிங்கிறது டெய்லி யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி,
இன்னைக்கு அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதே சென்னை மடுவாங்கரையில ஒரு ஐடி ஆபீஸ் ஒருத்தர் போறாரு. அவருடைய பேர் சக்திவேல். பார்த்தீங்களா, வீடியோ பார்த்திருக்காரு தோழர். ஏன்னா இது பெருசா பேசப்படவே இல்லை. ஒரு மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க பாலியலான விஷயத்துக்கு ஒருத்தன் வந்து முற்படுறான், அது ஒரு இஷ்யூ ஆகுது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல இவங்களுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி, இவங்களோட அரசியல் புத்தி அது, எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி ஞானசேகரன் அந்த சார் அப்படிங்கிறது யார் அந்த சார்னா ஏதோ ஒரு திமுக காரத்தை கொண்டு போய் நிப்பாட்டின்னு அப்படிங்கிறது. ஐயோ அந்த சாருங்கிறது ஒருத்தருமே இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, விசாரணை முடிஞ்சோன்னா வரும். ஒருவேளை அந்த சார் அப்படிங்கிறது ஒருவேளை திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதுல நமக்கு துணியளவு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் நீ ஃபெயில் ஆயிட்ட, யார் அந்த சாருங்கிறது ஃபெயில் ஆகி நிற்கிற, நீ யாரா இருந்தாலும் உள்ளதுக்கு வைக்கணுங்கிறது எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. திமுக காரனாக்க என்ன, உடனே அவர் கையில் கொண்டாந்து விட்டுருங்க, அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவிட்டு அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் விட்டு 4 பெண்களை பாலியல் ஒரு செய்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு எடுக்க வேண்டும் சொல்லிட்டு கருப்பு சட்டை போட்டு விட்டு நம்ம என்ன போராட்டமா பண்ண போறோம்? நாங்க என்ன பிஜேபிக்காரவங்களா? பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு ஆதரவாக தேசிய கொடி தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க என்ன ஆர்எஸ்எஸ் காரனா பிஜேபி காரனா? நாங்க என்ன அந்த பூஜரமுக்குள்ள கேட்டி ராகவனுக்கு ஆதரவு கேட்டு அது தம்பி கேட்டி ராகவனுடைய அது அவருடைய உரிமை அப்படின்னு பேசுறதுக்கு இல்ல நாம அது இல்ல. அப்ப இந்த மடுவாங்கரையில ஐடி விங்னு ஒண்ணு ஐடி கம்பெனி போட்டு சக்திவேல் அப்படின்னு ஒரு நபர் நடத்துறாரு. இவர் நடத்தும் பொழுது அங்க பல பெண்களை வேலைக்கு எடுக்கிறாரு, ட்ரைனிங் கொடுக்கிறாரு. அந்த ஐடி ஆபீஸ்ல ஐடி கம்பெனி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றாரு. அது மட்டும் அங்க நடக்கல. அங்க வேற என்ன வேலைகள் நடந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தமான வேலைகளும் அதே ஆபீஸ்ல நடந்திருக்கு. இப்ப ஒரு கட்சி இருக்குனாக்கா ஒரே ஐடி விங் ஆபீஸ் வச்சிருக்க மாட்டாங்க, 2-3 ஐடி விங் ஆபீஸ் வச்சிருப்பாங்க. சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க விளக்கு எடுத்திருப்பாங்க. எப்படி 2-3 ஆபீஸ் போட்டு வேலை நடக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தப்பட்ட வேலைகள் அந்த மடுவாங்கரையில உள்ள அந்த சம்பந்தப்பட்ட சக்திவேலனுடைய ஆபீஸ்க்குள்ளேயும் ஐடி விங் வேற ஒண்ணும் இல்லை. வெட்டி ஊட்டி பரப்புறது, என்னுடைய போட்டோவை எடுத்துட்டு ஆபாசமாக சித்தரிப்பது, இங்க உட்கார்ந்து இருக்கிற தோழர்களுடைய போட்டோவையும் ஆபாசமா சித்தரிச்சு வருது இல்லைங்களா? அதெல்லாம் அந்த குடோன்ல தான் தயாரிச்சு வர்றது. ஐயா ஐபிஎஸ் ஆபீசர் வருண்குமார் அவர்கள் அவருடைய மனைவியை பற்றி ஆபாசமாக சித்தரித்து வந்த அந்த ட்விட்டர் போஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாஃபிங் செய்யப்பட்ட போஸ்ட் எல்லாம் அது எல்லாமே அந்த குடோன்ல தான் தயாரித்து வந்திருக்கு. இதை சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்றாங்க. எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்கா, அங்க அவங்க வேலை செய்யும் பொழுது இவரு வழக்கமா அண்ணன் என்ன செய்வாப்புலையோ அதே மாதிரி இவரும் விஜயலட்சுமி நடிகை அவர்களை காலைல 8 மணிக்கு அவரை வச்சு அண்ணன் போதையை போட்டு எப்படி பாலியல் அத்துமீறல் பண்ணி அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்தாரோ, 7 முறை கருக்கலைப்பு செய்தாரோ, நாம சொல்லல, எதுவுமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்டே இல்லை, இது எல்லாமே டபுள் கோட்டு தான். எல்லாமே எங்க அக்கா விஜயலட்சுமி, பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி வீடியோ போட்டு இருக்காங்க. சீமான் செருப்பு பிஞ்சிரு சீமான் அப்படின்னு யூடியூப் ஒருபோதும் வன்முறையை நாம் ஆதரிப்பது இல்லை. வன்முறைப்பாடு நமக்கு வேண்டாம், நமக்கு எதுக்கு? நம்ம வன்முறை இல்லாத ஜனநாயகம். இதே அக்கா விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு அரிசி சொல்றாங்க, ஜவ்வரிசியா, ஏதோ ஒன்று சீமான ஜவ்வரிசியா, ஏதோ பேவரிசியா, அது என்ன அரிசி? நமக்கு ஜவ்வரிசினா தெரியும், ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்டுருப்போம். ஏதோ பேவரிசி சொல்றாங்க, என்ன நமக்கு தெரியல. நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அவ்வளவுதான். அது தாண்டி நமக்கு தெரியாது. அது என்ன டெய்லி அவங்க வீடியோ போட்டு இருக்காங்க. அதே வேளையில அந்த ஐடி விங்குடைய அவர் என்ன பொறுப்புல இருக்கிறாருன்னா, அந்த சக்திவேலு ஐடி விங்ல, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். அவருடைய போஸ்ட் சீமான் சம்பந்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போஸ்ட் தான் அவருடைய போஸ்ட் தான் முதல்ல இருக்கு போட்டோ. இவரு அந்த வேலைக்கு எடுத்த பெண்கள் என்ன பண்றாருனாக்கா பாலியலாக சுரண்டுவது, அவங்கள ஒண்ணும் இல்ல ஒரு சூவிங்கம் கொடுக்குறாப்லையா. அந்த பெண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சண்டே அன்னைக்கு ஆபீஸ் வர வைக்கிறது. ரொம்ப கிளியரா சொல்றேன், சண்டே அன்னைக்கு ஆபீஸ் வர வச்சிருக்காப்லங்க. ஆபீஸ் வர வச்சு முக்கியமான வேலை, அது கண்டிப்பா நீங்க வந்தாதான் செய்ய முடியும், அது முக்கியமான கோடிங் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்காரு. ஆபீஸுக்கு போனாக்கா 3 நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் 3 பேர் அந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க. இது எதுவுமே நான் சொல்லல, இது எல்லாமே ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். பாதிக்கப்பட்ட அவங்க கொடுத்த வாக்குமூலம் 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அங்க உள்ள உட்காந்துருக்காங்க. வர வச்சு ஏதோ சூவிங்கம் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காப்புல. அந்த சூவிங்கம் வாய்ஸ் ஃப்ரெஷ்னஸுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, அவங்க வாயி அவங்க கிட்ட பேசணும், அதனால கொஞ்சம் சூவிங்கம் போட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மென்னத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேரா இருக்கு, அவங்களுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி வந்துருக்கு. அப்ப அதுல ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்ல அப்படிங்கிறது பச்சை குழந்தை கேட்டாலுமே அது சொல்லிடும்.
அப்ப இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை அந்த சூவிங்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த லைட்டான ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நிலைமையில அவங்கள பாலியலாக சுரண்டி இருக்கான். பாலியலாக சுரண்டுறதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ அது செய்யும் பொழுது அவங்கள வச்சுட்டே செஞ்சிருக்கான். அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்கள பாலியலாக சுரண்டுவது. அந்த ஒரு பெண்ணு மட்டும் இல்ல, 3 பெண்கள் மொத்தம் அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் தர்றதுக்காக முன் வந்தது 3 பெண்கள். ஆனா அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தது 60 பெண்கள். அப்ப எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? தைரியமா 3 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வெளில வந்தவங்க. நான் சொல்றது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க, எங்களை மாதிரியே உள்ளே நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்க, நாம் தமிழர் கட்சியில ஒரு ஐடி மாநில செயலாளராக இருக்காரு, அதுக்காக அந்த கட்சியே அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம பகுத்தறிவாளர்கள் அந்த கேள்வி கேட்போம்ல, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்தல, ஒரு தனிநபருடைய தவறுன்னு சொல்ல வரல. அந்த நிர்வாகிகள் உள்ள இருந்தாங்களே அதை வச்சு கூட அதை அந்த பாயிண்டை வச்சுட்டு கூட நான் அதை பேசல. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வாக்குமூலம் என்னன்னா, இதே மாதிரி நீ கட்சி நிர்வாகிகளுக்கும் பெண்கள் தேவை, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுடன் நாங்கள் ரூம் போடுவோம், பாண்டிச்சேரியில குற்றாலத்துல ரூம் போடுவோம், நீ கண்டிப்பாக வர வேண்டும், இதே போன்று அவர்களுடன் நீ ஃபேவர் பண்ண வேண்டும், உங்களுடைய பெட்டை ஷேர் செய்ய வேண்டும், நீ பாலியலாக அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். அந்த பெண்ணை மறுத்திருக்கு. மறுத்தினாக்கா இந்த வீடியோவை நான் உன்னுடைய புருஷனுக்கு அனுப்புவேன், கல்யாணமான பெண்களா இருந்தா, கல்யாணம் ஆகாத பெண்களாக இந்த வீடியோவை என்னுடைய ஐடிவிங்க வச்சு, நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்க எவ்வளவு பெரிய ஐடிவிங்க தெரியுமா, அந்த ஐடிவிங்க கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து நான் உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழகத்தையும் போய் சேர்க்கறதுல வேலையை நான் பார்ப்பேன், நீ எப்படி வாழ்றங்கிறத நான் பார்க்கறேன் அப்படின்னு இந்த வீடியோ இது ஃபார்முலாவா பண்ணிருக்காப்ப சம்பந்தப்பட்ட பெண்கள் அவங்க கொடுத்த வாக்குமூலம். ஸோ அது எத்தனை மீடியாவில் எவ்வளவு பேர் இதை கவர் பண்ணீங்க, இவ்வளவு கேமராஸ் இருக்கு, எவ்வளவு பேர் நீங்க கவர் பண்ணி, எவ்வளவு பெரிய விஷயம் அது. 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியா இருக்கான், மாநில செயலாளராக இருக்கான், 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வர வச்சு, அது யாருன்னு தெரியல 3 பேர். அது பாக்யராஜா இருக்கலாம், சத்யாவா இருக்கலாம், சத்யானாக்கா அந்த கட்சி அவனா இருக்கலாம், அல்லது மாணிக்கமா இருக்கலாம், கரிகஞ்சியா இருக்கலாம், ஏன் அண்ணன் சீமானா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னாதான் அது யாருங்கிறது தெரியும். எனக்கு அந்த பேரை உச்சரிக்கிறாங்க, ஆனா அந்த இடத்துல பீப் போட்டிருக்காங்க, மரியாதை கருதி, அல்லது அது தெரியக்கூடாது. எனக்கு சட்டம் ரொம்ப வலுவாக இருப்பதனால, சட்டத்தை சரியாக இந்த ஆட்சி கடைபிடிக்கிறதுனால அந்த பேர் சொல்ற இடத்துல அவங்க பீப் போட்டிருக்காங்க. ஸோ இதை வைத்து மிரட்டுவது அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தை நக்கீரன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஒரு 10 செகண்ட் தான், முக்கியமான போர்ஷன் மட்டும் அடுத்து வந்திருக்கேன், நீங்களே இதை கேளுங்க. என்னோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்க ஆபீஸ்ல ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. இவரு அந்த கட்சியில இருக்காரா? அவங்க இருக்காங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் ஒன்று நான் அனுப்புறேன். அவரு ஃபீல்டுல விடையும் அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுல சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. குற்றாலம் போகலாம், எங்க வேணா நம்ம போகலாம், கட்சி ஆளுங்களுக்கும் தேவைப்படும், நீ கோப்பரேட் பண்ணலாம், இதெல்லாம் நீ பண்ணினா அவன் இன்னும் நல்ல பொசிஷனுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆகலாம். ஸோ இதில் நல்லா கவனிச்சுன்னா அவங்க சொல்ற வாக்குமூலம் நக்கீரன் அவங்க பேட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் நீ ஃபேவர் பண்ணினா உன்னை கட்சிக்குள்ள முக்கிய பொறுப்புகளை நான் நகர்த்துறேன், ஏற்கனவே பல பெண்களை நான் அப்படிதான் இங்கே ஒர்க் பண்ணவங்கள இதே மாதிரி நான் பயன்படுத்தி அவங்கள முக்கிய பொறுப்பாளர்லாம் நகர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இந்த பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லை, அந்த கட்சிக்குள்ள உள்ள பெண் நிர்வாகிகள் அனைவரையும் அப்போ அது அக்யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து சொன்னாலும் நமக்கு தெரியும், கட்சிக்குள்ளே தான் நடக்குது, இந்த மாமாணிக்கு அந்த வேலையை தான் பண்றான், அல்லது கரிகிஞ்சி இந்த வேலையை தான் பண்றான், அல்லது சீமான் இந்த வேலையை தான் பண்றான்னு உள்ள சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். இதை விட இது யாரையுமே ஏன் பெருசா பேசவே இல்லை அப்படின்னு அப்புறம் இது நான் எடுத்து இப்போ பேசுறேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல நேத்துல இன்னைக்கு காலையில தான் நான் கவனிக்கிறேன், அன்னைக்கு காலையில தான் ஸ்டோரியா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த சேனல்லையும் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க, அந்த சேனல்லையும் அவங்க பேசியிருக்காங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டா அப்படியே ஸ்டேட்மெண்ட்டா கால் ரெக்கார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஏர்ல வருது, ஏர்ல வந்ததுக்கு அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சேஃப்டியா. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 1 hour கழிச்சு பார்க்குறேன் அந்த வீடியோ பிரைவேட் வந்துருச்சு. அந்த வீடியோ பிரைவேட் போட்டாங்க. ஏன் அந்த வீடியோ பிரைவேட் போடணும்? இவ்வளவு பெரிய விஷயத்துல நீங்க வெளில கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நக்கீரன் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் வச்சுங்க, அது வந்திருக்கு. அதுல எத்தனை பேர், ஒரு 30,000 பேர் பார்த்துருக்காங்க.
ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரும்பொழுது பல லட்சம் மக்கள் கிட்ட போய் சேரும்ல அது. அப்ப அது யார்ல வந்ததுக்கு அப்புறம் அது பிரைவேட் ஆயிருக்குனாக்க யாரு சொல்லி அந்த வீடியோ பிரைவேட் போட்டது? சீமான் சொன்னாரா? மிரட்டினாப்லையா? ஏன்னாக்கா இது ஏன் மிரட்டினாப்லையான்னு நான் கேட்கறேன்னா, அதே வீடியோவில் அவங்க சொல்றாங்க, எனக்கு கொலை மிரட்டல்கள் வருகிறது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம், இதை நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு சீமான் போன் பண்ணி மிரட்டி இந்த வீடியோவை பிரைவேட் போட சொன்னாரா? ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா அது? இது யார் கேள்வி கேட்கிறது? ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க, அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அப்ப யார் அந்த சார்கள்? இங்க நேரடியா இருக்கு. அதுல திமுக காரா இருக்கானா, அல்லது ஆளுநர் RN ரவி தான் அந்த சாரா, அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல. நான் கொஸ்டினா தான் வைக்கிறேன். அது பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அந்த ஞானசேகரனோ வாய் திறந்தாலும் நமக்கு தெரியும். ஆனா இங்க இந்த பெண் நேரடியா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த சார் இந்த கட்சியில இருக்காரு, அவருடைய பேர் இதுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுல யார் அந்த சார்னு அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க, அந்த பீட் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட்ல யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்ல யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகி யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் இல்லாம அந்த நிர்வாகி யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, யாருடன் பெட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப ஏன் இந்த காவல்துறை ஒரே ஒரு கைது மட்டும்தான் நடந்திருக்கு? அந்த அந்த இவர சக்திவேலுங்கிற CEO இருக்கான் பாத்தீங்களா, அவனை மட்டும்தான் கைது பண்ணிருக்காங்களே தவிர இந்த நாம் தமிழ் கட்சிக்குள்ளே கொண்டு போகல இந்த காவல்துறை. அப்ப காவல்துறை நம்ம கேள்வி எழுப்புறோம். காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இங்க நிறைய கேமரா வந்திருக்கு, இது கண்டிப்பா போய் சேருங்க. எனக்கு அது நம்ம சிஎம் பார்த்து சொல்ற இடத்துல நம்ம இல்ல, டெபுட்டி சிஎம் நேரா பார்த்து சொல்ற இடத்துல நம்ம இல்ல, ஒரு கமிஷனரா, ஜாயின்ட் கமிஷனரா அல்லது எஸ்பியா, டிஎஸ்பியா இவங்களை பார்த்து பேசுற இடத்துல நாம இல்ல. நாம ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர், நம்மளால என்ன முடியுமோ அந்த வேலையை எனக்கு இந்த கடமை இருக்குன்னு உணர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய பெயர் மைனர் பிடெக். இந்த பிடெக்ல இருக்கு பாத்தீங்களா, இது என் தலைமுறையில 2009 தான் எனக்கு இந்த பேருக்கு பின்னாடி பிடெக்ன்ற வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. இந்த வார்த்தை என்னுடைய பேருக்கு பின்னாடி வந்து சேர்றதுக்குள்ள 2009 வருடங்கள் ஆயிருக்கு எனக்கு என் பேருக்கு பின்னாடி இந்த படிப்பு சேர்றதுக்கு. முதல் தலைமுறை பட்ட